அஞ்சா நெஞ்சோடு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் ஏற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து நாங்கள் போற்றுகின்றோம். அவரை போல நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திடமனதுடன் அறிக்கையிடவும், இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எஸ்யா நூலிலிருந்து வாசகம். 62:1-5 வரை. சீயோனின் வெற்றி வைக்கரை ஒளியினவும் அதன் மீட்பு சுடர் விளக்கினவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எரிச்சலை பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழைக்க மணிமொழியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச முகமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவன் என்று இனி நீ பெயர்பட மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்ஸ்பா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மனவாழ்வு. இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனச்சார்பு குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை படிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 முதல். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார்.
இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? என் நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாள் திருச்சபை தலைவர்கள் தங்கள் இரத்தம் சிந்தி
கொண்டு வாழ புனித செபஸ்தியார் வழியாக அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிவிரக்கமும் ஊக்கமும் எங்கள் மீது காட்டும் படைத்தலைவா, தமது திறமையால் படையில் சேர்ந்து மக்களை பாதுகாத்த புனிதரைப் போல எமது நாட்டு தலைவர்கள் தங்கள் திறமையையும் பதவி உயர்வையும் மக்களுக்காக பயன்படுத்திட புனித செபஸ்தியார் வழியாக அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடலை கொல்வோரால் உயிரை கொல்ல முடியாது என்ற உணர்வை உணர்த்திய உன்னதரே, உடலுக்கும் உயிருக்கும் உறவுக்கும் உரிமைக்கும் உணர்வுக்கும் இடையே அன்றாடம் 1000 தொல்லைகள் வந்து எங்கள் குடும்பங்களை ஆட்டி படைக்கின்றன. தொல்லைகள் என்ன செய்தாலும் உம்மீது கொண்ட விசுவாசத்தை கேடயமாக பிடித்துக் கொள்ள புனித செபஸ்தியார் வழியாக அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, இயற்கையின் சீற்றங்களால் சுகாதாரக் கேடுகளால் தொற்று நோய்கள் கொலோரா போன்ற வியாதிகள் ஏற்படாமல் இருக்கவும் எய்ட்ஸ், கேன்சர் மற்றும் தீராத நோய்கள் அனைத்திலும் இருந்து மக்களை பாதுகாக்க புனித செபஸ்தியார் வழியாக அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர்கள் புனிதர்களாய் வாழ விரும்பும் மாவேந்தரே, வீரமரணம் அடைந்த புனித செபஸ்தியார் குருதி சிந்திய இந்த பிரான்சி தேசத்தில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் புனிதர்களாய் வாழவும், எந்த துன்பம் வந்தாலும் அஞ்சாது வாழவும் இந்த பெருவிழா கொண்டாட்டத்தின் வழியாக புனித செபஸ்தியார் வழியாக அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.